கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா இரவு 11:30 மணிக்கு விண்மீன் ஆலயத்தில் திருப்பலியுடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து மறையுறை கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. பின்னர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், கொங்கணி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நடைபெறவுள்ள திருப்பலியை வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பங்கு தந்தை அற்புதராஜ் மற்றும் உதவி பங்கு தந்தைகள் பூஜைகளை நடத்தினர். திருப்பலிகளின் நிறைவில் இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் பேராலய அதிபர் இருதயராஜ் குழந்தை இயேசு சொரூபத்தை பக்தர்களுக்கு காண்பித்தார். இதை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பங்கேற்றனர். எடுத்து வரப்படுகின்றார். தம் திருத்தலர் பங்குத்தந்தையை துணை அனைவரும் குழந்தை இயேசு வாழ்ந்த என்று அலங்கரிக்கப்பட்ட குழுவில் வைத்து நடைபெறுகிறது. அஞ்சாதீர்கள். உலக மக்கள் அனைவருக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று தாவீதின் குலத்திலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்று லூக்கா எழுதிய நற்செய்தியின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை இன்று நாம் மகிழ்வோடு கொண்டாடி இருக்கிறோம். நம்பிக்கையூட்டுகின்ற நற்செய்தியோடு இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு அமைந்திருக்கிறது. மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை
இறைவனது அருள், அவரது அன்பு, அவர் தருகின்ற ஆசீர், இவை அனைத்துமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு கூட இன்னும் சற்று அதிகமாக அந்த கடவுளே மனிதனாக பிறந்து இம்மானுவேல் என்று சொல்லக்கூடிய விதத்திலே நம்மோடு கூட குடியிருப்பவராக, உடனிருப்பவராக, நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடியவராக, வாழ்வளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த அருமையான நற்செய்தி. உலக மக்கள் அனைவருக்கும் உரிய செய்தி இது. ஒரு சாராருக்கு மட்டும் உரியதல்ல. இந்த செய்தி உலக மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டதாக விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை இந்த பேராலயத்திலே, விண்மீன் ஆலயத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். அதிபர் தந்தை அவர்களுடைய தலைமையிலே அனைத்து அருட்குருக்களும் சேர்ந்து கூட்டு பாடற் திருப்பலியாக இந்த திருப்பலி நடைபெற்று முடிந்திருக்கிறது. அனைவருக்காகவும் உலக மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜெபித்திருக்கிறோம். இன்னும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்திற்காகவும் வேலை நகரிலே இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்காகவும் ஜெபித்திருக்கிறோம். அனைவருக்கும் இறைவனுடைய அருள் ஆசீர் நிறைய இருக்க வேண்டும் என்று, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் வாழ வேண்டும் என்று சிறப்பு பிரார்த்தனைகளை செய்திருக்கிறோம். இன்றைய வழிபாட்டிலே தமிழ் முக்கியமானதாகவும், தொடர்ந்து ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, மராட்டி, இன்னும் மற்ற மொழிகளிலும் நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் ஜெபித்திருப்பது மிகச்சிறப்பாகும். ஆகவே இந்த ஒளிபரப்பை காணுகின்ற யாராக இருந்தாலும் அனைவரும் இந்த மகிழ்ச்சியான திருப்பலியிலே கலந்து கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இறைவனுடைய அருள் ஆசீர் இங்கு இதை காணுகின்ற அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். எந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக வண்ண விளக்குகளால் நாங்கள் பலவிதமான டிசைன்ஸ் போட்டு மிகச்சிறப்பாக செய்திருக்கிறோம். அதிலே மிகவும் முக்கியமானது ஒன்று, 43 அடிகள் உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீயை நாங்கள் ஆலயத்திற்கு முன்புறம் அமைத்திருக்கிறோம். கண்கவர் காட்சியாக அது இருக்கிறது. மக்கள் மிகவும் அசந்து போய் பார்க்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். விண்ணும் மண்ணும் இணைந்து இந்த மனிதம் பெருக வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்ற விதத்தில் மனித மனங்கள் மலர வேண்டும், மாண்புகள் பெருக வேண்டும், மனிதநேயம் வளர வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ சொல்லுகிறது. ஆகவே அனைவரும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த புத்தாண்டிலும் இந்த மகிழ்ச்சி அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பலியும் இந்த நாட்களிலும் நமக்கு உதவி செய்கின்ற அனைவரையும், சிறப்பாக தமிழக அரசையும், இங்கிருக்கின்ற பேரூராட்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், காவல்துறை, போக்குவரத்து துறை மற்றும் சட்ட ஒழுங்குகளை நிலைநிறுத்துகின்ற அனைவரையும், எங்களது பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த புத்தாண்டு வரை இங்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆகவே எல்லா நேரங்களிலும் எல்லா வசதிகளையும் செய்து தந்திருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.